எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம், பூஜை, பண்டிகைன்னா நம்ம எப்போவுமே செய்கிறது சக்கரை பொங்கல் தான். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அடுத்து 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச பச்சரிசியை சேருங்க. அரிசி வேகிறதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, அரிசி பருப்போட சேர்த்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. டெக்ஸ்சரும் பார்க்கவே சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. கடாயில் 1/2 கப் நெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. திராட்சை பொரிஞ்சதும் 1 கப் கொப்பரை தேங்காய் துருவனது சேருங்க. உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலனா ஃப்ரெஷ் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. கொப்பரை தேங்காய் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு 3-4 கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிலோ பொடி பண்ண வெல்லம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை அப்புறம் தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்ததும் 1 நிமிஷம் போல வேக விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. வேக வச்ச அரிசி பருப்பு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ரெடி பண்ண வெல்லம், முந்திரி, திராட்சை மிக்சரை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்ல க்ரீமியாக இருக்குன்னு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் நம்ம வீட்டில் பண்ணுற சக்கரை பொங்கல் விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பொங்கலை இன்னும் ரிச் ஆகிறதுக்கு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வார்மாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த அருமையான சக்கரை பொங்கல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு, செய்முறை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.